வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நூல் குறித்து சுதேசி ஸ்ட்ரீம் என்று சொல்லக்கூடிய சரபதி சார் செய்த இந்த புத்தகம் என்பது அதை ஒரு தக்க ஒரு ஆய்வாளர் என்ன சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் வரை, அதாவது ஒரு சுதேசி இயக்கத்தை ஒரு கட்டி மிக அற்புதமாக வளர்த்தெடுத்த நம்முடைய வ.உ.சி.யினுடைய வரலாறுகள் ஏன் மறுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அது மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு காரணம் எல்லாம் இந்த புத்தகத்தை பற்றி நம்முடைய தோழரும் வ.உ.சி.யினுடைய மிகச்சிறந்த ஆய்வாளராக இந்த தமிழகத்தில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பரும் நம்முடைய ரங்கையா முருகன் அவர் பதிவு செய்திருப்பது பல்வேறு வினாக்களை நாம் தொடர்ச்சியாக அதை எழுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த 1800 1900 அந்த காலகட்டம் என்பது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் என்பது ஒரு பிரிட்டிஷனுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஒரு தமிழன் ஒரு பெரிய விஷயம் சொல்றார். ஒரு 30-33 வயசுலலாம் இவ்வளவு பெரிய ஒரு கட்டத்தை அவர் முன்னெடுக்கிறது. அவர் போட்டது முன்னாடி நம்முடைய ரங்கையா முருகன் சார் இந்த கொரோனா காலத்தில் மிக அற்புதமான விரிவான உரையாடல்களை நிகழ்த்தினார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் உருவாக்கத்துக்கு அந்த பங்குதாரர்களுக்கு போட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, அதை எப்படியெல்லாம் முறைப்படுத்தி அவர் செஞ்ச ஒரு திட்டமிடலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர் கூட செய்ய முடியாத அளவுக்கெல்லாம் அவர் செஞ்ச ஒரு திறன். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே நம்ம சரபதி சார் மிக அற்புதமாக இந்த பண்ணியிருக்கிற அந்த வேலையை நம்முடைய தோழர் ரங்கையா முருகன் ஆளுங்க மாதிரியான ஆட்கள்லாம் கொண்டு செல்றாங்க. ஆனால் மிக குறிப்பிட்ட ஒரு இளைஞர்கிட்ட இது பாடநூலா ஒரு கதைகளா அந்த இது எல்லாம் போய் கொண்டு சேர்க்கும்போது தான் ஒரு தமிழனுடைய மிகப்பெரிய ஆளுமை, அதை கடந்து எப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படிலாம் செயல்பட்டுருக்காங்க. ஏன் சொன்னாருங்களா, ஒரு 80 வரை வ.உ.சின்ற ஒரு பெயர் கூட பதிவு செய்ய முடியல. அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடப்பட்டு மறைக்கப்பட்ட ஒரு தலைவனுடைய வரலாற்றை மிக அற்புதமாக நம்முடைய சரபதி சார் அதை பதிவு பண்ணியிருக்கார். அதை இன்னைக்கு கூட்டத்தில் நம்முடைய ரங்கையா முருகன் மிக அற்புதமாக, ஏன்னா கரை கடந்தவர் வ.உ.சியை பற்றிய இன்றைக்கு தமிழகத்தில் மிக சிறப்பாக நுட்பமாக பேசக்கூடிய ஆளுமைகளில் ஒருவர் நம்முடைய ரங்கையா முருகன் அவர்கள். என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாக நான் இதையெல்லாம் ஒரு முகஸ்துதிக்காகவோ அல்லது எதுக்கு சொல்ல வேண்டிய தேவை அவருக்கும் இல்லை எனக்கும் இல்லை. ஆனாலும் இந்த ஒரு 5-6 ஆண்டு காலத்தில் அவர் எடுத்த முன்னெடுப்புகள், அவருடைய இடங்களை, அவருடைய வாழ்ந்த இடங்கள், அவருடைய தேடி 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 அவருடைய தரவுகளை எல்லாம் மிக நுட்பமாக சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர். அவர் இன்று நம்மிடையே உரையாற்றியது என்பது இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நுட்பமாக பதிவு செய்வதற்கு, நுட்பமாக நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் ஆற்றிய உரை என்பது ஒரு காலத்தில் ஒரு பொன்னேடால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். இந்த நாள் அத்தகைய ஒரு சிறப்பான உரையை வழங்கிய நம்முடைய ரங்கையா முருகன் அவர்களுக்கும், இதை நம்முடைய தோழர் நம்முடைய கலப்பை நம்முடைய பதிப்பகத்தினுடைய தோழர் இதை நாம் முன்னெடுத்தது, அதுக்கான வாய்ப்பை உருவாக்கியது அந்த ராமசாமி தோழருக்கும் நம்முடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள், நம்முடைய தோழர் சொன்னார், ஆனால் வ.உ.சி அந்த சிறையிலிருந்து வந்தபோது இருந்த அந்த ஒரு நிலை, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வ.உ.சியை பற்றி ஒரு நுட்பமாக உண்மையாக நாம் இது பெரிய வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு பெரிய ஒரு கம்பெனியை எதிர்த்து, ஒரு முதலாளித்துவத்தை எதிர்த்து அவர் செஞ்ச ஒரு வேலை இருக்குல்ல, அது திட்டமிடப்பட்டு ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட வேற வழி இல்லாமல் தான் அதை ஒத்துக்கிறாங்க. சில இடத்துல அதை கொண்டு வராங்களே தவிர இந்த நுட்பமான ஒன்றும் இல்லை. அவர் செஞ்ச வேலைகளை சின்ன சின்ன நூல்களாவோ சின்ன சின்ன கட்டுரைகளாவோ பள்ளி மாணவர்களுக்கு போய் கொண்டு தரட்டும். அப்போது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏமாற்று வேலைகள் இருக்குல்ல, நம்ம அரசியல் பற்றி பேசக்கூடாது, ஆனால் நம்ம தவிர்க்க முடியல. சில இடத்துக்கு இதையெல்லாம் நாம் சொல்லும் பொழுது ஒரு வ.உ.சியுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய இளைஞன் எப்படி மாறுவான் அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு செயல்பாடு. அத்தகைய ஒரு செயல்பாட்டை, அத்தகைய ஒரு வரலாற்றை ஒரு ஆங்கிலத்தில் அவர் சரபதி சார் பதிவு செய்திருப்பதும், அவற்றை பற்றி ரங்கையா முருகன் அவர்கள் மிக நுட்பமாக அது பேசியிருப்பதும் என்பதும் ஒரு காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அதை நுட்பமாக தெளிவாக செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம தோழருக்கு நாம் நன்றி செலுத்துவதும் நன்றி கூறிக்கொள்வதும் கட்டாயம். இங்கு வந்திருந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டிருந்து இவற்றையெல்லாம் நாம் செய்த தோழர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளராக வந்த என்னை ஒரு நன்றி கூறுவதற்கும் கருத்து கூறுவதற்குமான ஒரு நிலையாக உருவாக்கிய தோழர் ராமசாமி தோழருக்கும் நன்றி.
நம்முடைய தோழர் சண்முகானந்தன் கூட இதை பற்றிய ஒரு கருத்தை, இவருடைய உரை மீது நம்முடைய தோழர்கள் கருத்தை பதிவு செய்யலாம்.